எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளூர்லியன் வாரணமாயிரம் பதிகத்திலிருந்து 2வது பாடல் பாட்டை சொல்றேன், கேட்டுங்க. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தற்கு போலரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை புகுத கனா கண்டேன் தோழினான். இந்த மாதிரி பிரித்து பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ இதில் ஓரளவு அர்த்தம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறேன், கேட்டுக்குவோம். நாளைனா நாளைக்கு மாப்பிள்ளை இழப்புது, மறுநாள் கல்யாணம், அதை சொல்கிறேன். அது மாதிரி கனவு கொண்டாடலாம். மாப்பிள்ளை இழப்பு கனவு கொண்டாடலாம். மறுநாள் கல்யாணம் மாதிரியும் அன்றைக்கி மாப்பிள்ளை இழப்பில் என்ன பண்ணுறான்றதையும் கனவு கொண்டாடலாம். அதை இங்கே சொல்கிறேன். நாளை வதுவை, வதுன்னா மணப்பெண், ஞாபகம் வச்சுக்கோங்க. வரன்னா பிள்ளை, கல்யாண பிள்ளைக்கு பேர் வரன், கல்யாண பொண்ணுக்கு பேர் வது. அதுதான் இங்கே சொல்கிறேன். நாளை வதுவை, வதுன்னா பொண்ணு, அந்த கல்யாண பொண்ணு. நாளை வதுவை பெண்ணை மனம் பேசி, மனம் என்று நாளிட்டு, நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு, கல்யாணம்னு தேதி குறிச்சிருக்காளாம், நாளை கல்யாணம் அப்படின்னு. அதனால முதல் நாள் மாப்பிள்ளை வர நாலு மனமென்று நாளிட்டு பாலை கமுகு, பாலை கமுகுன்றத கமுகு பாலைன்னு வச்சுக்கோங்க. கமுகுன்னா பாக்கு, பாக்கு மரத்து பாலை, தென்னை மரத்து பாலையெல்லாம் கட்டுவா. அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு. தென்னங்கொலையை கொண்டு கட்டுவா. கல்யாண வீட்டில் வந்து வாழை மரம் இருக்கும். இப்போயும் வாழை மரம் மட்டும்தான் கல்யாண பந்தல்லையும் இருக்குது. அப்போல்லாம் வாழை மரம், பாக்கு, அந்த இதுக்கு அந்த கொத்தோட அப்படியே கொலை, பாக்கு கொலை, தென்னை இளநீர் கொலை, வெத்தலை கொடி இருக்கு. அதை வந்து அப்படியே கொடியோட, வெத்தலை தனியாக கிடையாது, கொடியோடு அப்படியே கொண்டு படர விட்டுப்பா. அது மாதிரி நிறைய துளசி இதெல்லாம் வாசலில் இருக்கும். கல்யாண வீட்டு வாசலில் வந்தல்ல இதெல்லாம் இருக்கும். செல்வம், அவங்க சாஸ்திர பிரகாரம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அந்த இதில் இருக்கும். அதுதான் நான் அந்த காலத்தில் அது மாதிரி தாழை இருக்கு பாருங்க. தாழையோட நார், தாழை பூவை வைக்க மாட்டாங்க, தாழை நாரை கொண்டு வச்சு கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த காலத்து பழக்கம். கல்யாண வீட்டில் வாசலில் பந்தல் வைக்கும்போது வாழை மரத்தோட இதெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் போயிடுது அப்படியே. சில வீடுகளில் பனங்கொலையை கூட கட்டுவாங்க. அதெல்லாம் உண்டு. அவங்க குலதெய்வம் வந்து பனைமரத்தை சார்ந்ததாக ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை அவங்க குலதெய்வம் கோவிலோட அந்த கோவில் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த மரம் வந்து தலைவிருஷம் வந்து பனைமரமாக இருந்ததுன்னா பனங்கொலையை கொண்டு வெட்டி வைப்பாங்க. அது மாதிரிலாம் உண்டு. அது மாதிரி பாலை கமுகு, தென்னம்பாலை கமுகுன்னா பாக்கு அந்த கொலை அப்படியே. பரிசு உடை பந்தல் கீழ், அதெல்லாம் பரிசா கொண்டு வச்சிருக்கலாம். பரிசு உடைன்றது அதான். பரிசு உடை பந்தல்னா மற்றும் பல மங்கள பொருட்கள் அர்த்தம். பரிசு உடை பந்தல் இதெல்லாம் பரிசா வந்திருக்கான். பரிசுன்னா அதான் உங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் இதில் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறோமே, அதுதான் பரிசு உடை. பந்தல் கீழ், அந்த மாதிரி இப்போ ஒரு பந்தல் போட்டிருக்கலாம். பந்தல் கீழ் போலரி மாதவன், போலரின்னா சிங்கம், ஞாபகம் வச்சுக்கோ. போலரின்னா சிங்கம்னு அர்த்தம். மாதவன்றதுக்கு தவன்னு பிரிச்சுக்கணும். மான்னா வந்து மகாலட்சுமியோட பேர் மா. தவன்னா மகாலட்சுமி தவம் இருந்து கணவனாய் பெற்ற அப்படின்னு அர்த்தம். மாதவன்னா மகாலட்சுமி தவம் இருந்து கணவனாக பெற்ற நாராயணன் அப்படின்னு எடுத்துக்கணும். கோளரி மாதவன் கோவிந்தன்றது பெருமாளோட பேர். கோவிந்தனுக்கு நான் முதல்ல உங்களுக்கு விளக்க சொல்லியிருக்கேன். கோவிந்தன் என்பான் ஓர் அப்படின்ற அந்த பேரை உடைய என்பான் ஓர் காலை புகுத. காளைன்றது வந்து இந்த இடத்துல என்னன்னா, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. காளைன்றது வந்து நல்ல கட்டுமஸ்தான உடம்போட இருக்கிற அந்த உருவத்தில் இருக்கிற ஆளையும் காளைன்னுவாங்க. காளைன்றது வந்து இந்த படையை மீண்டு திரும்பி வராங்க பாருங்க, ஜெயிச்சுட்டு போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு திரும்பி வராங்களே, அவங்கள கூட காளைன்னுவாங்க. அது மாதிரி காளைன்றதுக்கு இன்னும் 2-3 அர்த்தம் கூட இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. காளைன்றதுக்கு அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, காளைனா உழறதுக்கு பேர், உழவு தொழிலுக்கு பேர் காளைன்னு பேர்.
அதை வச்சுதான் அந்த மாட்டுக்கு காளைன்ற பேரே வந்தது. களை எடுக்கிறது காளை. களை முதல்ல உழுதுட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த களை செடியெல்லாம் வேறு பிடிங்கின்னு வந்துடும். பிடிங்கின்னு வந்து பரண்டு கிடக்கும். களை உழுது முடித்த உடனே மறுநாள் போய் வயலில் அப்படியே அந்த களையெல்லாம் எடுத்துருவாங்க. அதான் களையை எடுக்கிறதுக்கு பேர் காளை. அந்த இது அது காளைன்றது அதில் வந்தது. அது மாதிரி காளை காளை புகுதன்றது வந்து புகன்ற அர்த்தம். புகுதன்றது வந்து இந்த இடத்துல இலக்கணத்துக்காக அது மாதிரி கொண்டு இருக்காங்க. கவிதையில் நயம் வரணுன்றதுக்காக புக அந்த மாதிரி ஒரு வந்து உள்ளே போகிறத உள்ள, அதாவது மாப்பிள்ளையா வந்து பத்தல இது அந்த மண்டபத்தில் நுழையிற மாதிரி கனவு கண்டேன். பெருமாளே வந்து நாராயணனே வந்து மாப்பிள்ளையா வந்து அதில் நுழையிற மாதிரி கனவு கண்டேன் தோழி அப்படின்னு அவன் தோழிக்கிட்ட சொல்கிறான். நல்ல பாட்டு, அருமையான பாட்டு இது. இந்த ஆண்டாள் திருப்பாவை இருக்கு, இது வந்து தமிழ் வேதம். ஆண்டாள் திருப்பாவையும் திருவாய்மொழியும் தமிழ் வேதம் பேர். எல்லாமே ரிக்வேதத்தோட அந்த இதுதான் சாராம்சம்தான். ஆண்டாளோட பாசுரங்கள்லாம், ஆண்டாளோட பாசுரங்கள் திருப்பாவை ரொம்ப முக்கியம். இது வந்து நாச்சியார் திருமொழியில் வருது. திருப்பாவை நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். திருப்பாவை வந்து ரொம்ப முக்கியம். திருப்பாவை வந்து வேதத்தின் வித்தாகும். வேதத்துக்கு வித்து. திருப்பாவையோ திருவாய்மொழியோ வேதத்துக்கு வித்து. அதனால்தான் ஆண்டாளை வந்து 12 ஆழ்வார்கள்ல பொம்மநாட்டி ஆழ்வாரே இல்லை. அவள் ஒத்தி தான் பொம்மநாட்டி ஆழ்வார்ன்றது. இவன் ஒத்தி தான், ஆண்டாள் ஒத்தி தான். ஆண்டாளை சேர்த்துருக்கா. அந்த அளவுக்கு அது அந்த இதுக்கு வேல்யூ உண்டு. ஓகே, நாளைக்கு 3வது பாட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.